ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஆர்கானிசம் ஒரு கிளாத். இது வந்து நான் கிளாத் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கிளாத் இப்படி தான் இருக்கும். இதை வச்சு நம்ம ஃப்ளவர்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஸ்கொயர் எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் எடுக்காமல் பொதுவாக நான் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு 5 பெட்டல் வர்ற மாதிரி 5 ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதை நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம மடிக்கணும். 5 பெட்டலையும் நம்ம மடிச்சுக்கணும். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மாதிரி வர மாதிரி மடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் மெஷர்மெண்ட் எடுக்கலை. நீங்கள் வேணால் மெஷர்மெண்ட்டு எடுத்து வேணால் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் மெஷர்மெண்ட் எடுக்கலை. ஸ்கொயர் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா ஸ்கொயர் ஷேப்பில் மடிச்சிட்டு இந்த கார்னரும் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற அந்த கார்னரையும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? இந்த கார்னரும் ப்ளஸ் அந்த கார்னரையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த எட்ஜஸில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஜிக்ஸாக் ஸ்டிச் தெரியுமா? அந்த மாதிரி ஸ்டிச் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதில் ரிப்பனும் இருக்குது, நமக்கு கிளாத்தும் இருக்குது. ஓகேங்களா? நான் கிளாத் எடுத்திருக்கேன். நீங்கள் சாட்டின் கிளாத் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணி கூட இந்த பெட்டல் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இது கொஞ்சம் ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த கிளாத் நீங்கள் வேணால் சாட்டின் கிளாத் வச்சு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ட்ரையாங்கிளையும் அந்த எட்ஜஸையும் நம்ம சைடில் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஸோ என்னோடய சேனலில் நான் பியூச்சர்ஸ் பற்றி நான் ஃபஸ்ட்டு கிளாஸ் டே 1லேருந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை வேணால் பார்த்து வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்காச்சு. இப்போது அடுத்த கிளாத் எடுத்து அதே மாதிரி நம்ம ட்ரையாங்கிளில் நம்ம மடிக்கணும். ட்ரையாங்கிள் ஷேப்பில். ஸோ மடிச்சுட்டு நம்ம ஸ்டிச்சஸ் விட்டுருக்கோம்ல, அதில் இருந்து நம்ம மறுபடியும் ஸ்டிச் பண்ணணும். இந்த எட்ஜஸையும் அந்த எட்ஜஸையும் இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். நல்லா பிடிச்சிட்டு நல்லா டைட்டாக நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம கிளாத்து எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நான் ஃப்யூஸ் பண்ணலை. நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஸ்டிச்சஸ் போடுங்க. அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் லாஸ்ட்டு நான் பண்ணிவிட்டு அது நான் இதில் காட்டுறேன் ஃப்யூஸ் பண்ணுறத. நீங்கள் ஃப்யூஸ் பண்ணிவிட்டு இல்லைன்னா கிளாத் நமக்கு பிரியும்ல, அதனால் நீங்கள் ஃப்யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டிச்சஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ கேண்டில் இந்த மாதிரி விளக்கு அதில் கூட நீங்கள் ஃப்யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் அதே மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இந்த எட்ஜையுமே அந்த எட்ஜையுமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். இன்னொரு ட்ரையாங்கிள் எடுத்தாச்சு. அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு நம்ம மடிச்சுட்டு ஸ்டிச்சஸ் விட்டுருக்கோம்ல, அது மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். ராட்ஜஸை நம்ம ஃப்யூஸ் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஃப்யூஸ் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஜிக்ஸாக் ஸ்டிச் மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். அடுத்து இன்னொரு பெட்டல் வர்றதுக்காக நம்ம வந்து அதே மாதிரி ஸ்டிச்சஸ் விட்ட இடத்துலையே நம்ம வந்து ரா எட்ஜஸ் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃப்யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். நான் ஃப்யூஸ் பண்ணல. நீங்கள் ஃப்யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து எல்லா பெட்டலும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது இந்த இதை நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். இந்த எட்ஜையுமே அந்த எட்ஜையுமே இப்படி வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த கார்னரில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு கொஞ்சம் டைட்டாக ஸ்டிச் பண்ணிங்கனாலே வந்துடும் உங்களுக்கு. நான் வந்து இந்த கிளாத் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சாட்டின் கிளாத் வச்சு கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுலேயுமே நமக்கு வந்து ரிப்பன்லேயும் இருக்குது நமக்கு வந்து. ஸோ அதுலேயும் நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் மேக் பண்ணலாம். ஸோ நிறைய க்ரியேட்டிவிட்டிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் போக போக வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து நம்ம வந்து ஒரு கவுன் ஒரு பட்டு பாவாடை அந்த இதில் நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வச்சு நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ரீத்து அந்த மாதிரியில் கூட நம்ம வந்து கிளிப்பு அந்த இதில் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணியாச்சு. ஒரு ஸ்டார் ஷேப் மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம போட்ட ஃபஸ்ட் நாட்டையுமே நீடில் இருக்குல்ல அந்த த்ரெட்டையும் நம்ம வந்து பிடிச்சி இழுக்கணும். ஸோ பிடிச்சி இழுத்திங்கன்னா துணி சுருங்கும். ஸோ சுருங்கும் போது நமக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும். இப்போது நீங்கள் இழுக்கும் போது பொறுமையாக இழுக்கணும். ஸோ ரொம்ப வந்து இழுத்துட்டிங்கன்னா த்ரெட் வந்து கட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக இழுங்க. ஸோ பொறுமையாக இழுத்தா தான் வரும் நமக்கு வந்து. ஓகேங்களா? 2 நூலையும் நமக்கு வந்து பிடிச்சோம்னா இந்த மாதிரி துணி நமக்கு வந்து சுருங்கும். கொஞ்சம் பொறுமையாக இழுத்தோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா நான் ஃப்யூஸ் பண்ணலை. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஃப்யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப் நமக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் ஃப்யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நான் ஃப்யூஸ் பண்ணினா இந்த மாதிரி தான் நான் ஃப்யூஸ் பண்ணிட்டேன். இப்போது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கு வந்து அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து விரித்து விட்டுக்கலாம். விரித்து விட்டுட்டு நம்ம வந்து க்ளாத்தில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது ஆஸ் எ சென்டரில் நம்ம வந்து கிளாத் மேலே வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக விரித்து விட்டிங்கன்னா ஃப்ளவர் வந்து கொஞ்சம் அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம ஆஸ் எ சென்டரில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நார்மல் நீடில் வச்சு நார்மல் த்ரெட் தான். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு 4 to 5 ஸ்டிச் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா?
சென்டரில் நான் வந்து ஒரு பிக் சைஸ் கிளிப் ஸ்டோன் வச்சு நான் கோல்டு கலரில் அதை வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எதுனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் கிளிப் ஸ்டோன் வச்சு நான் வந்து நடுவில் வந்து சென்டரில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து சைடில் நம்ம வந்து ஒரு லீஃப் மாதிரி வர்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து லீஃப் எப்படி செய்யணும், நிறைய ஷேப்ஸ்லாம் எப்படி கொண்டு வரணுங்கிறத வீடியோவில் நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் வீடியோக்குள்ளே போய் சேனலில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம ஸ்டாக்கிங் கிளாத் வச்சு எப்படி பண்ணணுங்கிறத நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சைடில் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ 4 to 5 ஸ்டிச்சஸ் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ போட்டால் நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் லீஃப்க்கு சென்டரில் நான் வந்து என்னதுன்னா ஒரு கட் பீட் வச்சிடலாம். ஒரு கட் பீடை வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ப்ளூ வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.